மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வா வா, சீக்கிரம் வேலைக்கு போன நேரம் ஆகுது. சாப்பாடு பண்ணிட்டு வா. வா வா வா, நேரம் ஆகுது. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச புதினா சட்னி வச்சிருக்கேன். பட்டுப்படாம சாப்பிடாம ஃபுல்லா எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சரி சரி, சாப்பிடலாம். விடு விடு, நேரம் ஆகுது. சரி வருமா. ஏங்க ஒரு நிமிஷம். என்னம்மா சொல்லுமா சீக்கிரம். சாயங்காலம் வரும்போது கம்பெனில கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டு வாங்க. அட்வான்ஸ்? ஆமா, நானும் தான் 5 மாசமா கம்பெனியில் சம்பளம் தரலன்னு சொல்லி கம்பெனிலேயே அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் பார்த்தாங்க கைமாத்தும் வாங்கிட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாத கடன் வாங்கியிருக்கிறேன். அதுவும் மீறி கந்தும் வாங்கியிருக்கிறேம்மா. கந்து வாங்கி போட்டுருக்கிறேன். இருங்க, நான் எதை கேட்கறேன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. எதுக்கு இருந்தாலும் வீட்டுக்கு தானே போட்டிருக்கேன். ஆமா, வீட்டு வாடகை கட்டணும், சிலிண்டர் வேற தீர்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்டல்ல இருந்து போன் பண்ணிட்டே இருக்காங்க ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட சொல்லி. அதுக்கு தான் கேக்குறேன். போதும், நீ காலையில ராமாயணத்தை ஆரம்பிக்காத. நான் வேலைக்கு போய் வேலை ஒழுங்கா செய்யணும். நான் முடிஞ்ச வரலையும் கேட்டு வாங்கிட்டு வரேன். என்னங்க பேசுறீங்க? அதெல்லாம் எனக்கு மட்டுமா நீங்க செய்றீங்க? சாந்தி, கோவிச்சுக்காத. உனக்கு மட்டும் சொல்லல, நானும் படுற வேதனை நீ யோசிச்சு பாரு. நானும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். வேலையில கம்பெனியில நீ சம்பளம் கொடுக்கல, எவ்வளவு கஷ்டப்படணும்னு நீ யோசிச்சு பாரு. நம்ம குடும்பத்துக்கு தானே செய்யறோம். பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. சாயங்காலம் வரும்போது பணத்தோட வாங்கிட்டு வரேன். நீ பாரு, போகக்கூடாத. சரி சரி, வரேன். சாந்தி, நான்லாம் காலையிலேயே கம்பெனி விட்டு வந்துட்டேன். கம்பெனி சீல் வச்சுட்டான். ஏன்னா அவன் என்னமோ டேக்ஸ் கட்டணுமா, அதனால கம்பெனி சீல் வச்சு வேலை செஞ்ச ஆளுங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டான். என்ன பண்றது, நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு எங்கேயாவது வேலை கேட்கலான்னா அக்கம் பக்கம் கம்பெனியெல்லாம் போய் ஏறி இறங்கி வேலை கேட்டா அவன் அடுத்த மாசம் இந்த மாசம் இழுக்கடிக்கிறான். சரி, எப்படா பண்றது, நீ வேற காலையில இவ்வளவுதான் சொல்லி விட்டேன்னு சொல்லி ஒரு கொத்தனார் வேலைக்காவது போலாமான்னு கேட்டேன். அவன் மாச சம்பளத்துக்காரன் கம்பெனியில வேலை செஞ்சவெல்லாம் வந்து கொத்தனார் வேலை செய்ய முடியாது, கம்பெனி வேலையை பாருன்னுட்டான். என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல. நீ சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. நீ கொடுத்த சாப்பாடு அந்த புதினா சட்னி அப்படியே இருக்குது. போய் கொண்டு போட்டு சாப்பிடு. இது நைட்டுக்கு சாப்பிடுறது நம்ம ரெண்டு பேருக்குமே ஆகும். ஏன்னா என்ன சொல்றது, நீங்க போனோனே வீட்டுல சிலிண்டர் தெரிஞ்சிருச்சு. அதுவும் போச்சா? போ. சாமி, என்னதான் செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. போ. வணங்கண்ணா. நான் இப்பதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருந்தேன் கொண்டாடிட்டு, நீங்களும் வந்துட்டீங்க. ஒரு மாசத்துக்கு சம்பளம் வாங்குறவன் நான் வாரம் கந்து கட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. சொன்னீங்கன்னா வாரம் கட்டி போடலான்னு தான். கம்பெனி இப்படி ஆகணும். 5 மாசமா கம்பெனியில சம்பளம் தரலைங்கண்ணா. அது உங்களுக்கு தெரியும். நானும் அங்கேயும் இங்கேயும் பேரட்டி தான் உங்களுக்கு கட்டிட்டு வந்து ஒரு 5 மாசமா தான் நின்று போச்சு. நானும் 10 பார்ட்னர் கூட இருக்கிறவன். நான் தான் உனக்கு சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுத்தேன். சொல்லி நான் வாங்கி கொடுத்தேன். கட்டி போடலாம். சத்தம் போடாதீங்க. கண்டிப்பா சத்தம் போடுறதுலமா நான் 10 பார்ட்னர் கூட இருக்கிறவன். பார்ட்னர் கூட என்ன இன்னும் நீ பணம் கட்டு, இல்லைன்னா அவங்க இருக்கிற ஜாமானத்தெல்லாம் தூக்கிட்டு சொல்றான். இல்லைங்க, எங்களுக்கு புரியுது. கண்டிப்பா நாங்க பணத்தை கட்டிடுறோம். இன்னும் 2 நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க. கெஞ்சிகள் இருந்தவன் 2 நாள் விடுங்க. 2 நாள் விடுங்க. நான் எப்படியோ எனக்கு கொண்டாடி சொல்றேன். நானும் எங்கேயோ ஒன்று கைமாறு வாங்கி கட்டி போறேன். இந்த மாசம் நீ பணத்தை கட்டல அப்படின்னா வீட்டுல ஆளை கூட்டிட்டு வந்து இருக்கிற ஜாமானத்தெல்லாம் வெளியே தூக்கி எடுத்துட்டு போயிடுவோம். இல்லடா, தயவு செஞ்சு இந்த ஒரு அந்த நிலைமைக்கு ஆளாகினா நான் வேற மாதிரியா 2 நாள் டைம் கொடுக்குறேன். நான் கட்டி போடுறேன். கட்டிடுறேன். எப்படியா நீ யோசனை பண்ணிக்க. நான் வந்து அடுத்த வாரம் வருவேன். பணத்தை கட்டலன்னா வீட்டுல இருக்கிற ஜாமானத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன். இல்லை, தயவு செஞ்சு விடுங்க. நான் கட்டிடுறேன். என்னத்த போய் நீங்க ஒண்ணுமே புரியல. என்னமா செய்யறது? யாருக்கிட்ட வந்தது? என்ன தம்பி, வா தம்பி.
தம்பி வணக்கம் 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 இருக்குங்களா? சொல்லு தம்பி. என்ன ஆச்சு வாடகை? தரதம்பி இந்த மாசம் கொடுத்தோம் கொஞ்சம் கோச்சிக்காது தம்பி. 4 மாசம் போச்சு. 4 மாசம் தரணும் தான். ஏன்னா அதெல்லாம் ஒத்து வர மாட்டாங்க. நீங்க வீட்டுல காலி பண்ணுங்க. இரு தம்பி நான் எங்க போவோம் தம்பி அப்படி சொன்னா நாங்க எங்க தம்பி 2 பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறோம். ஏன்னா அதெல்லாம் ஒரே ஒரு தடவை பண்ணு. லாக்கி போட்டு வர ஒரு தடவை கொடுத்து தம்பி. இந்த பேச்சே வேலை இல்லை. அண்ணா இல்லைங்கண்ணா. இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. மாசம் ஆனா வாடகை 5ஆம் தேதி ஆனா வந்துடலாம். நீங்க என்ன சொன்னீங்க? கொடுத்துட்டு தான் வந்து கம்பெனியில சம்பளம் 5 மாசமா நிக்குது. கம்பெனியை சம்பளம் தராங்க தெரியல. அதெல்லாம் உங்க பிரச்சனை. மாசம் ஆனா 5ஆம் தேதி ஆனா வாடகை டான்னு வரணும். ஒரே ஒரு தடவை இன்னும் 2 நாள் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க. கண்டிப்பா நாங்க பணத்தை திருப்பி இந்த மாதிரி கொடுத்துறோம். நிறைய முறை சொல்லிட்டாமா. நான் பேசுறேன்னா சும்மா என்னை அப்படி இப்படிலாம் பேச வைக்காத. இல்ல ஒரு 2 தடவை இந்த 2 நாள் ஒரே ஒரு தடவை மட்டும் பேசிக்கலாம். 2 நாள் இந்த 2 நாள் மட்டும் கொடுங்க. நாங்க கண்டிப்பா வாடகை கொடுத்துறோம். வீட்டுல ஜாமானெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு காலி அந்த மாதிரி வார்த்தை சொல்லாத. கண்டிப்பா நான் அதுக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துறேன். ரெடி பண்ணி கொடுத்து தான் ஆகணும். கொடுத்துறேன். என்ன சொல்லி வந்தீங்க? சரி கொடுத்துறேன். கரெக்டா நடந்துக்கணும். அதே மாதிரி கொடுத்துறேன். இந்த ஒரே ஒரு தடவை கொடுத்துருந்து பேசிக்கலாம். அதுக்குள்ள ரெடி பண்ணிடுறோம். கொஞ்சம் பார்த்து கரெக்டா 2 நாள் கணக்கு பண்ணிடணும். சரி அல்வா நம்ம எப்படியோ ஒன்று ரெடி பண்ணி எதோ ஒன்று கட்டுவோம். என்ன செய்கிறது? வருமானம் இல்லை. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சு. நான் ஒழுங்காக வேலைக்கு போயிருந்தா ஆயிருக்கும். நான் ஒரு மடையன் 10 நாளைக்கு போகிறது, 10 நாளைக்கு குடிக்கிறது, கூட்டாளி குடிக்கிறது தெரிஞ்சு இப்போ உணர்றோம். என்ன செய்யறதுமா? யாருக்கிட்ட போய் கேட்கறது? யார் 1 ரூபா தரப்போறா? நம்ம தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. விடுங்க, நீங்க புலம்பாதீங்க. எவன் ஃபோன் பண்ணுறான்னு தெரியல. கடவுளே என்ன கடங்காருன்னு தெரியல. நல்ல ஃபோனா இருக்குன்னு பகவானே. ஹலோ சொல்லுங்க சார் ஹாஸ்டலில் இருந்தா? ஆமாங்க சார், வேல்முருகன் தான் பேசுகிறேன். ஆமாங்க சார் சொன்னதான். ஆமாங்க சார் 4 மாதம் கட்டணும். கட்டிடுறேன் சார் இந்த மாதம். சார் கொஞ்சம் நான் சொல்கிறது கேளுங்க சார். இந்த மாதம் கட்டிடுறேங்க. இந்த மாதம் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்து கேளுங்க. ஆமாங்க சார், அது கம்பெனி கொஞ்சம் வேலை இல்லை சார். சீல் வச்சுட்டாங்க, அதனால தான் கட்ட முடியல. ஐயோ அப்படியே குழந்தைங்களை நாளைக்கு அனுப்பி வச்சிடாதீங்க சார். தயவு செஞ்சு கொஞ்சம் சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நாளைக்கு அனுப்பிவிட்றாதீங்க சார். நான் எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 நாள் உங்களுக்கு கொண்டு வந்து கட்டிடுறேன். இந்த ஒரே கட் பண்ணி சார். பணம் கொடுக்கலன்னா நாளைக்கே குழந்தைங்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க. என்னமா செய்யறது? குழந்தைங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டா எப்படி நம்ம செய்யறது? இன்னும் புரியல. ஒண்ணுமே புரியல. எப்படிதான் கடன் கட்ட போறேன்? என்ன செய்யறேன்? ஒண்ணுமே தெரியல. 4 பக்கம் விடிஞ்சா எல்லாரும் அரிப்பான். என்ன செய்யறதுன்னு தெரியல. கடவுளே சாந்தி, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன தெரியல. வேலைக்கு போக வேண்டிய காலத்துல ஒழுங்கா வேலைக்கு போகாம இப்படிதான் இப்ப புலம்பிட்டு இருக்க வேண்டியது. வெந்த பொண்ணுல வேலை பார்க்குற மாதிரி அதையும் பேசிக்கிட்டு இல்லைங்க. நீங்க வேலைக்கு போக நீங்க என்ன 10 நாள் வேலைக்கு போறது, 10 நாள் ஊர் சுத்துறது. அதுதான் சொன்னேன். நான் மட்டும் என் கம்பெனிக்கு வரேன். அத்தனை பேரும் அப்படிதான் 10 நாளைக்கு போறேன், 10 நாளைக்கு இருக்கிறான். நான் மட்டுமா இருக்கிறேன். எனக்கு மட்டும் கஷ்டம் இருந்தா அவனுக்கு அப்படித்தானே இருக்கும். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாது. நானே தேவைச்சு போய் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறேன். நான் என்னங்க சொல்லிட்டீங்க. இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தா இங்க பாரு, இந்த மாதிரி கஷ்ட காலத்துல நம்மளுக்கு உதவியா இருக்கணும் தான் சிறு சேமிப்பு திட்டமே இருக்கு. அதுலயும் 2 காசு நம்ம சேமித்து வச்சிருந்தோம்னா இப்ப நம்ம கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இருக்கு. கோச்சுக்காதீங்க, சேமிச்சுதான் வச்சிருக்கேன். வீட்டு செலவுக்கு 5-10 கொடுக்குற காசை போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வச்சு இப்ப அந்த பணம் 3,55,000 ரூபாய் ஆயிருக்குதுங்க. 3,55,000? ஆமாங்க. சேர்த்து வச்சிருக்கா? ஆமாங்க. என்ன சார் சொல்ற? ஆமா, கொஞ்சமா சிறு சேமிப்பு திட்டத்துல நானும் சேர்ந்து நீங்க எனக்கு செலவு கொடுக்கற பணத்தை அதுல போட்டு வச்சுட்டு வந்தேங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு அந்த கொஞ்சமா சேர்த்து வச்சு காசு தாங்க உதவி பண்ணுது. சாந்தி பொண்ணு, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் உன்னை தப்பா சொல்லிருந்தா கூட என்ன மன்னிச்சு செய்யலாம். அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வாங்க அந்த போய்ப்பா அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கடங்காரங்க எல்லாத்துக்கும் கட்டிட்டு குழந்தைங்களோட ஹாஸ்டல் ஃபீஸையும் கட்டிக்கலாம். ஆமா சாந்தி, நம்ம பணத்தை எடுத்துட்டு வந்து அந்த பணத்தை எல்லாம் அந்த கடத்தை கட்டிட்டு ஒரு பொட்டி கடை வச்சு நீ அந்த வேலைக்கு போகாத கடையிலே வச்சிரு. நானும் வேலைக்கு போறேன், நானும் சேமிக்கிறேன்.
நம்ம 2 பேரும் சேமிச்சு இனிமே எந்த கஷ்டமும் இல்லாம செய்வோம். நீங்களும் இந்த மாதிரி காசு சேர்த்து வச்சாதாங்க பின்னாடி நம்ம குழந்தைங்க எந்த கஷ்டம் இல்லாம இருக்க முடியும். குட்டி வருது, இனிமே நான் சாராயம் குடிக்க மாட்டேன், பீடி குடிக்க மாட்டேன், கண்டவங்க கூட கூடிக்கிட்டு வேலைக்கு போகலாம், லீவு போட மாட்டோமா. சொல்ற மாதிரி நானும் சேமிக்கிறேம்மா. சேமிச்சு நம்ம குடும்பத்தையும் கடன் கட்சி இல்லாத பிள்ளைங்களையும் படிக்க வைக்கலாம். நாம மட்டும் சேர்த்து வச்சா பத்தாதுங்க. நம்மள மாதிரி ஒரு 10 குடும்பமாவது சேமிச்சு வச்சாதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா சாந்தி, என் கூட வேலை செய்யற அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், எல்லாருமே அது மாதிரி சேமிக்க சொல்றேன். எல்லாரும் சேமிச்சாதான் எதிர்காலம் நல்லா இருக்கும். சேமிங்க, சேமிங்க, சேமிங்க.